அவர்தான் என் புருஷன். இதுதான் என் முடிவு. என் முடிவுல யாரும் தலையிடக்கூடாது. பேபி போலாமா நம்ம வீட்டுக்கு? ஓ தேனு 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 இறங்கு தேனு. தேனு ப்ளீஸ் தேனு இறங்கு தேனு. அக்கா சொல்றத கேளு தேனு. தேனு லாக் எடு தேனு. தேனு அவன் தேவையே இல்ல தேனு. ப்ளீஸ் தேனு இறங்கு தேனு. கார்ல இருக்காத தேனு. அவன் கூட எல்லாம் போனா உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. எழுந்துரு தேனு. தேனு அத கழட்டி எரிஞ்சிட்டு வா தேனு. ப்ளீஸ் தேனு. அவன் கூட எல்லாம் போகாத தேனு. உன் வாழ்க்கை நாசமா போயிரும் தேனு. ப்ளீஸ் தேனு சொல்றத கேளு தேனு. வெளியில வா தேனு. இறங்கு தேனு. தேனு ப்ளீஸ் டி. அவன் கூட எல்லாம் போகாதடி தேனு. தேனு இறங்குடி. இப்படி எல்லாம் பண்ணாதடி தேனு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு திட்டம் போட வந்திருக்கான். அவனை போய் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. வர்ஷினி உன் வாழ்க்கை தப்பிச்சதுன்னு சந்தோஷப்படு. சும்மா முட்டாள் மாதிரி புலம்பிட்டு இருக்காது. போது நிறுத்துன. அண்ணா பிரபு கூட தான் கல்யாணம் நடக்கும்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல, மறந்துட்டியா? உங்க எல்லாரையும் நான் கண்மூடித்தனமா நம்பினேனே. நம்ப வச்சு என்ன ஏமாத்துட்டீங்கல்ல. வருஷம் சும்மா இருமா. யாரும் எதுவுமே பேசாதீங்க. இப்ப சந்தோஷமா தமிழ்? சந்தோஷமா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு குறிக்கோளா இருந்தது நீதான். நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. பிரபு கெட்டவன் கெட்டவன்னு சொல்லி என்னோட வாழ்க்கை கெடுத்துட்டீங்கல்ல. கடைசியா என்ன நடந்துச்சு? உன் தங்கச்சி அவன் பின்னாடி போயிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி பிரபு தான் என் புருஷன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் என்ன மாதிரி ஏமாத்துவால தமிழ்? அசிங்கமா இல்ல? வர்ஷினி என்ன ஜனமா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப தப்பா பேசுறேனா? நான் வாழ்க்கையவே இழந்துட்டேன் ஜனமா. அப்படிதான் பேசுவேன். தமிழ் சொன்னது, என் அண்ணன் சொன்னது, ஏன் எல்லாருமே சொன்னது போய்தான். பிளான் பண்ணி என்னை எல்லாருமே ஏமாத்திட்டீங்கல்ல. எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். வர்ஷினி வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க? நாங்க உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறோமா?
பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அந்த அயோக்கிய பிரபுவே அவ வாயால ஜானுவ பழிவாங்க வந்ததா அத்தனை பேர் முன்னாடி சொல்றான். இதுக்கப்புறம் நீ அவனை நம்புன என்ன அர்த்தம்? ஆமா, நான் நம்புவேன். ஆளு மாத்தி ஆள் அவரை கார்னர் பண்ணிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? தப்பே செய்யாதவர நீ தப்பு செஞ்சுட்டேன் குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செஞ்சதுதான் சொல்லுவான். எல்லாரும் அந்த அளவுக்கு அவனை நோகடிச்சிருக்கீங்க. வர்ஷு, என்னடி பேசுற? அவங்க அப்பா மேல கை வச்ச உடனே அவன் எப்படி துடிச்சுக்கிட்டு வந்தான்? அப்ப அதெல்லாம் பொய்யா? ஆமாமா, போய்தான் துடிச்சிட்டு வரதான் செய்வான். ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் அவனுக்கு அப்ப. ஜெயா, அழாத. எப்படி அழாம இருக்க முடியும் பயமா? தகப்ப கூட இல்லாத பிள்ளைகளை கரியத்தை தெரியாம வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? என் பொண்ணு விருப்பப்பட்டது வேற ஒரு வாழ்க்கை, இப்ப கிடைச்சது வேற ஒன்னா இருக்கே. அதுவும் ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் என் பொண்ணு கட்டிட்டு போயிருக்கா. ஐயோ ஜெயா, அழாத. எப்படி பயமா? எப்படி நான் அழாம இருக்க முடியும்? கட்டின தாலிய கட்டி வீசிட்டு வாடின்னு சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாளே. அப்படி அவன் என்ன மந்திரம் பண்ணான்னு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன் கடவுளே?